ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகபட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காட்சமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் பல நல்ல தெய்வீக ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். ஜோதிட சாஸ்திரங்களுக்கும் உங்களுக்கு நம்ம எழுதக்கூடிய ஜாதகங்களுக்கும் எது மூலமாக இருக்கிறது, எது விதையாக இருக்குது அப்படின்னா பஞ்சாங்கம். பஞ்சாங்கம்ன்றது 5 விஷயங்களை கொண்டதுன்னா திதி வார கரண நட்சத்திர யோகங்களை கொண்டது. பஞ்சாங்கம் 5 விஷயங்களை கொண்டது. வானசாஸ்திரத்தை அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடியது பஞ்சாங்கம். உங்களுக்கு சித்திரை வருஷம் பிறக்கும்பொழுது பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் படிக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கான். பஞ்சாங்கம் திருக்கோயில்களில் படிப்பா, ராஜாக்களோட சமஸ்தானங்களில் படிப்பா, ஏன் வீடுகளில் கூட படிக்கலாம். பஞ்சாங்க கரணம்ன்றது பொது இடங்களில் அந்த காலத்தில் படிப்பான். ஏன்னா இப்போ மாதிரிலாம் பிரிண்டட் கிடையாது. இப்போ பஞ்சாங்கம் போட்டு வீட்டுக்கு வீடு வச்சுக்கிறோம், நெட் இருக்குது, உடனே பார்த்துக்கிறோம். அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகளில் கணித்த உடனே இந்த வருஷம் எப்படி பிறக்கிறது, என்ன சமாச்சாரன்ற விஷயங்களை பஞ்சாங்க படனம் பண்ணுற வழக்கம் உண்டு. அது தெய்வீகமான ஸ்தலங்களில் படிப்பா, ராஜ சபைகளில் படிப்பா. அதுக்கு வெகுமானங்கள்லாம் கொடுத்து பஞ்சாங்கம் படிக்கிறவரை கௌரவப்படுத்துவாள். வான இயல்ன்றது இல்லைன்னா ஜோதிட சாஸ்திரம் வர்றது கஷ்டம். ஏன்னா இந்த பஞ்சாங்கம் தான் இதுக்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கே சஞ்சாரிக்கிறதுன்றது பஞ்சாங்கத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரம் வருது. பலன்களை நம்ம சொல்கிறோம். இப்போ பஞ்சாங்கம் கணிக்கக்கூடிய பெரியோர்கள் இப்போ நிறைய பேர் இருக்கா. அந்த காலத்தில் ஒரு சில குறிப்பிட்ட தெய்வஜர்கள் தான் பஞ்சாங்கத்தை கணிப்பான். இப்போ பஞ்சாங்கம் கணிக்கக்கூடிய வல்லுநர் நிறைய வந்துட்டா. இப்போ சாஃப்ட்வேர்லாம் நிறைய வந்துடுது, சாஃப்ட்வேர்கள்லாம் நிறைய வந்துடுது. இப்போ இந்த எபிமென்ஸை வச்சு போகிறதெல்லாம் நிறைய வழக்கங்களில் வச்சுருக்கா. இதில் திருக்கணிதம் வாக்கியம் சொல்கிறோம். இதில் நிறைய விஷயங்களை பேசிட்டு போகலாம். எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, சில நேரங்களில் இந்த பஞ்சாங்கமே சில பேருக்கு தொல்லை தரக்கூடியதாக ஆயிடுது. எது நல்ல விஷயமோ அந்த நல்ல விஷயமே தொல்லை தரக்கூடிய விஷயமா சிலர் வாழ்க்கையில் அமைஞ்சு போயிடுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு போவா, அன்பான உபச்சாரம் இருக்கும், இந்த விருந்து கொடுத்து கௌரவிக்கிறதுன்றது எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் இப்போ என்ன சங்கடம் ஆகிப்போச்சுன்னா, இப்போ இன்ஸ்டன்ட் வந்துடுது. காப்பி பொடியிலேருந்து டீ பொடியிலேருந்து எல்லாம் இன்ஸ்டன்ட் வந்துட்டு ஒரே நிமிஷத்தில் நீங்கள் போட்டுடலாம். கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போகிறவாளுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஒரு நாளைக்கு 30 வீட்டுக்கு கொடுக்குறோன்னு இவாளை கார் எடுத்துகிட்டு பரபரன்னு போவாள். ஒரு வீட்லேயும் ஒரு டம்ளர் காப்பி கம்பல்சரி சாப்பிடுங்க. சில பேர் வீட்டில் ஸ்வீட். அந்த அன்பான உபச்சரிப்பை அந்த அன்பு தொல்லை தரக்கூடியதாகி படாத பாடுபடுவா. அந்த காப்பி சாப்பிட்றவா, டிஃபன் சாப்பிட்றவா. ஏன்னா ஒரு வீட்டில் சாப்பிட்லாம், 2 வீட்டில் சாப்பிட்லாம், 3 வீட்டில் சாப்பிட்லாம். நம்ம தண்ணி நல்ல தண்ணி மினரல் வாட்டர் குடிக்கிறதா இருந்தால் கூட 10 பேர் வீட்டில் சாப்பிட முடியுமா? எதுக்கு சொல்கிறோம்? அந்த மாதிரி எது நல்ல விஷயமோ சில நேரங்களில் அதுவே தொல்லையாக மாறிடுது. அன்பு தொல்லைன்ற மாதிரி பஞ்சாங்கம் நல்ல விஷயம். ஆனால் அதுவே எப்படி தொல்லை தரும் அப்படின்னா, இப்போ 2 பேர் வீட்டில் திருமண பொருத்தம் பார்த்து நிச்சயம் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீம்டு தான் பாருங்கள். எந்த விஷயத்துலேயும் அளவுக்கு அதிகமாக போகவே கூடாது. அது சாஸ்திரமாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், ஏன் ஜோதிடமாக கூட இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீம்டாக போகிறத நம்ம கொஞ்சம் நிறுத்திக்கணும். அப்போ இவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்டாக போய் நிச்சயதார்த்தம்னா ஒரு 25 பக்கமோ 50 பக்கம் யாரோ ஜாதகம் போடுறான்னு சொன்ன உடனே கம்ப்யூட்டரில் 2 பொண்ணு ஜாதகம் பையன் ஜாதகம் போட்டுட்டான். போடும்பொழுது என்ன தெரியுது, அப்புறம் தான் அவளுக்கு இந்த திருக்கணிதம் வாக்கியன்ற விஷயம்லாம் தெரியுது. பொண்ணு மக நட்சத்திரம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி பொருத்தமெல்லாம் பார்த்தாச்சு. ஒரு 5-6 ஜோசியர்கிட்ட போய், ஒரு 7-8 ஜோசியர்கிட்ட போய் அவெல்லாம் ஏகப்பட்ட இது பார்த்து ஒரு ஃபைலே ரெடி பண்ணிட்டா. எல்லோரும் பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டான். ஆனால் இப்பில் போடும்போது இந்த பஞ்சாங்கம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம்னு வந்துடுது. இவாளுக்கு என்னென்னா ஆயில்யன்னு சொன்ன உடனே பிள்ளை வீட்டுக்காருக்கு இந்த ஜாதகத்தை எப்படி நம்ம கல்யாணம் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி. முதல்ல பாருங்கள், முதல்ல ஜாதக பொருத்தம்லாம் ஒரு ஜோசியருக்கு பல ஜோசியர்கிட்ட பார்த்தா, ஏற்கனவே கணிச்சு வச்சுருந்தா, ஜோதிடர்கள்லாம் நன்னா இருக்குன்னு சொல்லிட்டா. ஆனால் ஏதோ ஒரு ஆசையில் ஒரு பெரிய பெரிய புஸ்தகமாக போடணும்னு போட்டா. 500 ரூபா 600 ரூபா கொடுத்து ஒரு ஜாதகமும் கணிச்சாச்சு. அப்போ மக நட்சத்திரம்ன்றது இப்போ ஆயில்யம்னு வருது. இப்போ ஆயில்யம் சொன்ன உடனே பிள்ளை வீட்டுக்காருக்கு உறுதியான முடிவு. அதான் உங்களுக்கு தெரியுமே, எப்பயுமே நல்ல விஷயம் ஒரு காலில் தான் நடக்கும்.
ஒரு நல்ல செய்தி சொன்னீங்கன்னா அது ஒத்த காலில் அப்படியே மெல்ல நொண்டிக்கிட்டே போகும். ஆனால் கலியுகத்தில் வந்து பொய்யான விஷயங்கள் 4 காலில் ஒரே ஓட்டமாக ஓடும். உடனே ஆயில்ய நட்சத்திரம் அது மாதிரி தான். இப்போ ஆயில்ய நட்சத்திரம், ராகு கேது நட்சத்திரம், ஏகப்பட்ட தோஷங்கள் உலவுறது. நீங்கள் ஜோதிடத்தில் நல்ல விஷயங்களை பற்றி பரபரப்பாக பேசுகிறா இல்லையோ, வதந்திகளுக்கு தானே ஒரு மகத்துவம் உண்டு. அதனால் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ராத்திரி 10 மணிக்கு சுவாமி வீதியில் வருவார். நீங்கள் பக்கத்து வீட்டு கதவு தட்டி 10 மணிக்கு அம்மன் வருது, சுவாமி வராரு சொல்லி கதவு தட்டுங்க, எழுந்துக்க மாட்டான். திருடன் கத்தி பாருங்க, உடனே எழுந்துருவான். எப்பயுமே நல்ல விஷயங்களை விட்ட பிரச்சனைக்குரிய விஷயங்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி. இப்போ ஆயில்யம் சொன்ன உடனே ஏற்கனவே அவள் கேள்விப்பட்டிருக்கா இல்லையா? எவ்வளோ சினிமாவில் பார்த்துருக்கா, கதையில் படிச்சிருக்கா, எத்தனையோ பஞ்சாங்கங்களில் ஜோதிடர்கள் சொல்லி கேட்டிருக்கா. ஆயில்யம்னு ஒன்று இந்த திருமணத்தை எப்படி பண்ணுறது? நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு, கல்யாண பத்திரிக்கை போட்டுட்டோ இந்த புஸ்தகம் எதுக்கு போடணும், பெரிய பெரிய புஸ்தகத்தை எதுக்கு பிரிண்ட் பண்ணணும், பண்ணியாச்சு. இப்போ இந்த கல்யாணம் பண்ணுறதா வேண்டாமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பஞ்சாங்கப்படி அவள் சொல்கிறது ஆயில்யம் தான். இன்னொரு 2-3 இதில் போட்டு பார்த்தா அந்த குறிப்பிட்ட பஞ்சாங்கன்றது ஆயில்யம் தான். குறிப்பிட்ட பஞ்சாங்கம் மகம். இப்போ மகத்தை எடுத்துக்கிறதா ஆயில்யத்தை எடுத்துக்கிறதா? இப்போ இவன் என்ன சொல்கிறான், மகமாக இருக்கிறதா நல்ல விஷயந்தான். ஆனால் ஆயில்யம் மறந்து பிரச்சனை வந்துட்டால் நான் என்ன பண்ணுறது? ஆயில்யம் பிரச்சனை தராதுன்னு சில ஜோதிடர்கள் அவளுக்கு அறிவுரை சொன்னால் கூட கேட்குற மனநிலை இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? எந்த பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிறது? ஏன்னா அவளுக்கு வந்து மகம்னா பொருத்தம் இருக்குது, ஆயில்யம்னா பொருத்தம் இல்லை. அப்போ பொருத்தம் இருக்கிறத பிள்ளை வீட்டுக்காராக எடுத்துப்பாளான்னா அவள் எடுத்துக்க மாட்டேன்றான். பொண்ணு வீட்டுக்காரன் சொல்கிறா பொருத்தம் இருக்கிறத எடுத்துக்கொண்டான். இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏன் சந்தித்தோன்னா, ஒரு விஷயத்தை முடிவு பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதையே சிந்திக்கும் பொழுது கடைசியில் அது வந்து நல்ல விஷயம் பிரச்சனைக்குரிய விஷயம் ஆகிப்போச்சு. அது வந்து இப்போ பாலை ரொம்ப கொதிக்க வச்சுட்டு விட்டா நாங்கள் அடிப்பிடிச்சு போயிடும். அந்த மாதிரி கதையாகிப்போச்சு. பால் நல்ல விஷயந்தான். அதேமாதிரி பத்திரிக்கை கொடுக்கும்போது காப்பி கொடுக்குறது நம்ம நல்ல விஷயந்தான். காப்பி நல்ல விஷயமா இல்லையா அப்புறம் விஷயம். பரவாயில்லைக்கு காப்பி கொடுக்குறது நல்ல விஷயம். ஆனால் ஒரு வீட்லேயும் கொடுக்கும்பொழுது அதுவே அவளுக்கு தொல்லையாக மாறுற மாதிரி. இப்போ என்ன பண்ணுறது? அது எதுக்கு இதை சொல்ல வந்தோம்னா, நிச்சயம் பண்ண விவாகத்தை நிறுத்தலாமனா சாஸ்திர விரோதம். ஒரு பெண்ணை ஒருத்தனுக்கு கன்னிகாதானம் பண்ணி தரேன்னு சொல்லி பலர் முன்னிலையில் வாக்கு கொடுத்த பிறகு அந்த வாக்கை மீறது சாஸ்திர விரோதம். பசுவை கொன்னா என்ன பாவமோ அப்போ கொடுத்த வாக்கை மீறது அதே பாவம்தான். பொண்ணை தரேன்னு சொல்லிட்டு தரமாட்டேன்னு சொல்கிறது பாவம்தான். சரி, அப்போ இதில் ஒரு சின்ன சந்தேகம் வரும். பையன் நல்லவன் நினச்சிட்டோம், பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி மறைச்சிட்டா, இல்லை பையன் குடிகாரனாக இருக்கான், பையன் வந்து பெரிய படிப்பு படித்தான்னு சொன்னால் பார்த்தா மழைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கவே இல்லை. இப்போ இது மாதிரிலாம் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறது? இல்லை பையனுக்கு ஒரு தீராத வியாதி இருக்குது, மறைச்சிட்டானா. 16 காரணங்கள் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் அந்த கல்யாணத்தை நிறுத்தலாம். அந்த கல்யாணத்தை இந்த மாதிரி குடிகாரனாக இருக்கான், மறைமுகமான பையனுக்கு தீராத வியாதி இருக்குது, இதெல்லாம் மறைச்சி பண்ணுறான்னா அப்போ கட்டாயம் நீங்கள் கல்யாணத்தை நிறுத்தலாம். ஆனால் நட்சத்திர பிரச்சனை வரும்பொழுது வேதம் படித்த பெரியோர்கள் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு கட்டாயம் கணபாராயணம் பண்ணுங்கள், ஒரு ருத்ர பாராயணம் கல்யாணத்துக்கு முன்னால் பண்ணுங்கள், இல்லை லட்சம் ஆவர்த்தி விஷ்ணு சகஸ்ரநாமம் பண்ணுங்கள். இந்த நட்சத்திரத்தில் இருக்க சந்தேகம் தானே காணாமல் போகும். நீங்கள் தைரியமாக விவாகம் பண்ணலாம், எந்தவித கெடுதியும் வராது. அப்போ நீங்கள் இந்த மனசை வேவரிங்காக வச்சுக்காமல் பெரிய கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்க. சுவாமிக்கு வந்து கட்டாயம் நீண்ட ஆயுளை கொடுப்பா. அந்த மாமனார் மாமியாருக்கு ஆகாதுன்ற பயமே போயிடும்.